சில நேரங்களில் எங்கேயாவது தடுமாடி விழுந்தெறிஞ்சு வரும்போதும் கூட அங்கேயும் நமக்கு ஆண்டவர் யாராக தான் வர்றாரு. எந்த அடிப்படையில் வர்றாருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணியிருப்பான். சரி ஒப்பு கொடுத்துட்டான், இனி ஏதோ திருப்பி பண்ணி தட்டி விடு போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆண்டோடைய திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதுக்காக நம்ம தப்பு செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் தவிர்ப்பார். நமக்கு ஃபுல் இந்த அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது போல் நம்ம எல்லாருக்கும் முழு ஆதரவு யார் இருக்கா சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட எல்லோரும் சொல்லுவோமா? எங்களுக்கு முழு ஆதரவு நீங்கள் இருக்கீங்க ஆண்டவர், ஃபுல் சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஆமென் 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 ஆமென். கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்ன? நாம் அவரை நேசித்து இப்படி ஒரு ஜெபத்துக்கு வந்து பிறகு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அதை நம்ம பார்க்க போகிறோம். யார் நமக்கு எதிராக வராங்களோ அதை முறித்து அவரே நமக்கு அந்த ஆதரவாளராக நிச்சயம் இருப்பார். எவ்வளோ விளக்கத்தை சொல்லியிருக்காரு பாருங்கள். தரித்திரம் உன்னை விட்டு என்ன செய்யாது, போகாது. நானும் எப்பொழுதும் உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு காரியம், இந்த காரியம் செய்ததுனால இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த அம்மா செய்து நினைவுறப்படும் சொல்லி ஃபுல் சப்போர்ட்டாக வர